வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கோபிசெட்டிப்பாளையம் ஈரோட்ல இருந்து நம்ம உள்ள இருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று ஃபுல்லாவே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு ஒன் பை ஒன்னா காட்டுறேன். Welcome to the Grand Interior. இப்போ ஹால் பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 ஃபீட்க்கு 25 ஃபீட் ஹாலுங்க. இது வந்து எந்த அளவுக்கு பெரிய ஹாலோ அந்த அளவுக்கு லக்ஸரியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம். டிவி யூனிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேனல் வந்து ஃப்ளூட்டட் பேனல் பண்ணி அது ஒரு ஸ்டைப்ஸ் டிசைன் ஃபுல்லாகவே அது பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தன் வித் டீக்கு உட்டன் டீக்ல வித் பிளாக் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா கேட்டாங்க கஸ்டமர். அதனால நம்ம எவ்வளவு நீட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பட்ஜெட்ல அவ்வளவு நீட்டா பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்க லுக் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. பிளஸ் இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 ஸ்டெப் ஜிக்ஸாக்கா ஸ்டெப்பா ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்கோலா டிசைன்ல ஃபுல்லாவே லைட் பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த பீமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் உள்ள குட்டி குட்டி லைட் ஒன்று உங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாக்குறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. பிளஸ் இந்த டிவி பேனலுங்க. டிவி பேனல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 இன்ச் வரைக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம் டிவியில். ஆனால் தாராளமாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்க டவுட்ல கேட்பாங்க, ஏன் எனக்கு டிவி வந்து மாட்டினா இதில் பேலன்ஸ் ஆகுமா தாங்குமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் டவுட் இருக்குது பிவிசினால. இது ஃபுல்லாகவே யூபிவிசினால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் மாட்டிக்கலாங்க. 65 இன்ச் டிவி மாட்டலாம். அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எந்த இது இருக்காது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டிப் அடிச்சிருக்கிறோம். சுத்தி ஸ்டிப் அடிச்சு லைட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பிளாக் கலர் டோர். இந்த டீக்கு பிளாக் வரும்போது காம்போ பாருங்க எவ்வளவு ஒரு கிராண்டா இருக்கு பாருங்க. பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் நாப் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. அதெல்லாம் ஸ்ட்ரிப்ஸ் லைன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் தான். நம்ம என்ன டிசைன் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 11 ஃபீட் இருக்கிறதுனால நம்ம 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு பண்ணலாம். கஸ்டமர் வந்து எனக்கு பட்ஜெட்ல போதும், எனக்கு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி டிவி யூனிட் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால நம்ம பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோகேஸ். அந்த ஷோகேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் சம்திங் இருக்குது. அதனால அந்த 6 ஃபீட் சம்திங்ல ஒரு கிராண்டா ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னாங்க. அந்த கிராண்ட் டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பாக்ஸ் பிளேஸ் பண்ணி அங்கேயே உங்களுக்கு பர்கோலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்க ஒரு லைட் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்க்ரூ வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ அடிச்சிருப்போம், தெரியக்கூடாதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குரான், அதாவது இது ஒரு முஸ்லீம்ஸ் வீடு, அதனால குரான் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் கேட்டாங்க. அதுல நம்ம ஒரு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க குரான் பிளேஸ் பண்ற மாதிரி ஜிக்ஸாக்கா ஒரு டிசைன் பிளேஸ் பண்ணிருக்கோம். இங்க ஒரு ஹேங்கிங் லைட் வரும். ஹேங்கிங் லைட் இப்போதைக்கு வாங்கி கொடுக்கல கஸ்டமர், அதனால வந்து நம்ம ஃபிட் பண்ணல. இங்க ஒரு ஹேங்கிங் லைட் வரும். நம்ம என்ன வேணுமோ அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வால் க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது வெளியே அடிக்கிற கலர் வந்து லைட் கலரா போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. லுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டாவே இருக்கும். உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசிலேயே ஹெவி மெட்டீரியல். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீக் வித் ஹைவெரி கலர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில் வைக்கும் போது லுக் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. லுக் வைஸ் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இங்க ஒரு லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. இந்த லாஃப்ட் எதுக்கு நம்ம இப்படி பண்ணிருக்கோம்னா இங்க பாத்தீங்கன்னா இதோட ஒரு வால் ரூஃப் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த வால் ரூஃப்காக ஃபியூச்சர்ல அவங்க பண்ணணும் வால் ரூஃப். அதனால நம்ம ரெண்டாவது பண்ணும்போது இந்த டோரோட அலைன்மெண்ட் மாறிடக்கூடாது. ஃபியூச்சர்ல பண்ணும்போது டோர் பாத்தீங்கன்னா 1 by 1 மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ பிளான் பண்ணி டோர் வந்து ஈவனா கொண்டு வரக்காக வால் ரூஃப்க்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறோம். இனி இவங்க ஃபியூச்சர்ல இதை பண்ணிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப்ஸ், ஒரு செல்ஃப் இருக்கு. உள்ள கடப்பாக்கள் போட்டாங்க. கடப்பாக்கள் போட்டனால நம்ம வந்து வெளியே அவுட்டர் கவர் பண்ணிருக்கோம். அந்த அவுட்டர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒயிட் கலர் டோர் வர இடத்துல ஒயிட் கலர் பார்டரும், லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டீ கலர் வரனால டீ கலர் பார்டரும் கொடுத்துருக்குறோம். அதனால பார்க்கும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா லுக் பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் லுக் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சரும் சரி எல்லாமே சரி பினிஷிங் நல்லா இருக்கும். இதுல அந்த ரோஸ் கோல்டுக்கு ஹேண்டில் கொடுக்கும்போது லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராண்டா இருக்கும்.
இது செகண்ட் பெட்ரூம் வாங்க பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம் போற வழியிலே ஒரு செல்ஃப் இருக்கு. அந்த செல்ஃப் உங்களுக்கு அதே மாதிரி டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்குறோம். உள்ளே இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரப்பாக்கல்ல இருக்கு ரெண்டுலையுமே. இங்கே அதே மாதிரி ஒரு வால்ட்ரூஃப் கேட்டிருக்காங்க, லாஃப்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு வால்ட்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர் ஐடியா உங்களுக்கு ஃபியூச்சர் ஐடியால பண்றதுக்கு, அதனால நம்ம தான் எப்படி பண்ண போறோம். ஸோ அதனால பண்றதுக்கு நம்ம ஐடியாவுக்காக பண்ணிருக்கோம். எப்பவுமே நம்ம ஒர்க் பண்றவங்க வந்து கஸ்டமர் கிட்ட வந்து ஃபியூச்சர் ஐடியா என்ன, வால்ட்ரூஃப் பண்ண வேண்டிய ஐடியா இருக்கா, அது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே வந்து கஸ்டமைஸ் முன்னாடியே பண்ணிட்டோம்னா, ரெண்டாவது வந்து நம்ம வந்து டோர் பிளேஸ் பண்ணும்போது ஈவனா வரும். உங்களை அன்ஈவனா ஆகாம, இங்க உங்க லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு, ரைட் சைடுனா ரைட் சைடு, அன்ஈவனா இல்லாம ஈவனா வந்துடும் உங்களுக்கு வால்ட்ரூஃப். அதுக்காகவே இப்பவே நம்ம பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அது தகுந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேல ஒரு லாஃப்ட், டபுள் டோர் லாஃப்ட், இங்கே அதே மாதிரி ஒரு செல்ஃப் இதையும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் உள்ள கரப்பாக்கல் எல்லாமே போட்டுட்டாங்க ரெண்டுலையுமே. ஸ்ட்ராங் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, ரொம்ப நீட்டா உங்களுக்கு எலிகண்டா பண்ணி கொடுத்துருவோம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்னதா ஒரு வாஷ் பேசன் கார்னர்ல வச்சிருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷ் தான் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சில்வர் வித் ஒயிட்ல ஃபுல்லாவே பண்ணியிருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்ட்ல ஹேண்டில் கொடுக்கும்போது லுக் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டா காட்டும் உங்களுக்கு. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்லாப் போடணும்னாலும் ஸ்லாப் போட்டுக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசன் ஏரியால உங்களுக்கு தனியா ஏதாவது பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். பிளஸ் வாஷ் பேசன் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்லரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே உள்ள வைக்க வேண்டாம். இன்னொன்னு இங்க ஏதாச்சும் ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரேல வந்து உங்களுக்கு வடிகட்டிட்டோ இல்லை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு எஸ்எஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால துரு பிடிக்காத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உப்பு தண்ணி படும்போது வாஷ் பண்ணதை வந்து ட்ரை பண்ணிட்டு உள்ள வைங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃபும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேல பாத்தீங்கன்னா ஒரு கட்லரி பேஸ்கெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறோம். இது பாத்தீங்கன்னா பிளைன்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மினி குக்கர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ் வைக்கிறது கட்லரி. இதுல உங்களுக்கு டேண்டம் வேணாலும் உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்ல டேண்டம் வேண்டாம் பட்ஜெட்ல பண்ணாலும் பட்ஜெட்ல பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கஸ்டமர் வந்து முன்னாடியே எனக்கு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிச்சன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி ஒரு விசிட் பண்ணுங்க, சைட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து சைட்டு வந்து பார்த்தோம். பார்த்துட்டு கிச்சன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு, சரி நாங்க கீழே பெட்டு போட வேண்டாம், பெட்டு போட்டீங்கன்னா இங்க வந்து அன்ஈவனா ஆயிரும் டோரு. இன்னொன்னு கெட்டவங்க வந்து கரெக்டா ஈவனா கெட்ட மாட்டாங்க. அதனால சரி நீங்க கிச்சன்ல வந்து கீழே பெட்டு போட வேண்டாம்னு சொல்லி கிச்சன்ல பெட்டு போடாம பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு பிளேஸும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாவே இருக்கும். இங்க உங்களுக்கு ஃபோல்டிங் வேணும்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அவங்க கஸ்டமைஸ் தான் உள்ள ஸ்லாப் வேணும்னா ஸ்லாப் போடுறோம். இங்க எனக்கு பெரிய பொருளெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால இங்க எதுவுமே ஸ்லாப் போட்டு கொடுக்கல. நம்ம வந்து இங்க எல்லாமே பிளைனாவே வெளியே டோர் மட்டும் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் 1x1 போட்டு. அது 1x1 கலர் போடும்போதே உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாவே இருக்கும் லுக்கு. இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப்ஸ் இருக்கு. செல்ஃப்ஸ்ல வேணும்னா உங்களுக்கு கிளாஸ் போட்டு பண்ணலாம். இவங்க வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. சரி இந்த கிளாஸ் போட்டா எங்களுக்கு உடஞ்சிருங்கிற பயம் இருக்குது, அதனால ஆனா எனக்கு வேண்டாம், நீங்க வந்து டோராவே பிளேஸ் பண்ணிருங்க. அதனால டோராவே நம்ம பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க உங்களுக்கு செக்குடு கிளாஸ் பிளஸ் பிரிண்டர் கிளாஸ் என்ன கிளாஸ் வேணுமா போட்டு அங்கேயே இதே முதல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. அதனால நாங்க ஒர்க்கை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இன்னும் சொல்றதெல்லாம் பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் கலரும் சரி உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் பண்ணி அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கன்வீனியன்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 280 350 வரைக்கும் எல்லா வெரைட்டி மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து 1x1 வந்து வீட்டுக்கே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்து அந்த கொட்டேஷன்ல உங்களுக்கு ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதில் வந்து நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருவேன். ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நானே தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம ஒர்க் பண்ணுற வீடியோவும் பார்த்தீங்கன்னா 1x1 நம்ம சேனலில் வந்து கீழே போட்டிருப்பேன். நான் ஒர்க் பண்ணுற வீடியோவும் ஆள் வச்சோ இல்லாட்டினா வெளியிலேருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். 2 பேர் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 650 ஸ்கொயர் ஃபீட்டு.
அந்த ஸ்கொயர் ஃபீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வீக்ல முடிச்சு கொடுத்துட்டோம். நாலு ரொம்ப இழுக்காது. வீடு நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியே வீடே நீட் அண்ட் க்ளீன் பண்ணிட்டு க்ளீனா வீடு கொடுத்தீங்கன்னா நாங்களும் க்ளீனா வீடை கொடுத்துருவோம். அதுலயே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நம்ம நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த இடத்துல இல்லாம உங்களுக்கு டைமிங்க்கு அந்த மாதிரி ஒர்க் விஷயத்துலயும் சரி, இட விஷயத்துலயும் சரி, எல்லா விஷயத்துலயும் நம்ம வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து தாராளமா நம்ம கிட்ட கொடுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிராண்ட் இன்டீரியர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி நீங்க யாராவது தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கிராண்டா யாருக்கா பண்ணணும்னா நீங்க வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.